எங்களுக்குள்ளே தாம்பத்தியமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முட்டா பயல்களா, என்னத்தை சொல்கிறத, கொஞ்சமாவது நீங்கள் ஒரு நியூஸ் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதோட உண்மைத்தன்மை என்னென்னு தெளிவாக விளக்கி போடுங்கடா. அவங்க காசு கொடுத்தாங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. அந்த பொண்ணோட பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்து போலீஸ்க்கே வரல. ஏன் ரிதன்யா அப்பாவுக்கு வரல, கவின் வீட்டுக்கு வரல, யாருக்குமே வரல. அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எங்கே இருக்குது என்னன்னு கூட தெரியாது. சப்போஸ் அப்படியே அந்த ரிப்போர்ட் வந்திருந்தாலும் சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக வெளியிட்டிருப்பாங்க. நீங்களாம் ஏன்டா ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறீங்க? காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஏன்டா உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களாடா? கவின் வீட்டு சைட்லேருந்து சொல்லியிருக்காங்களாம். அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கலைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஆடியோவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? எங்களுக்குலாம் ஒரு சில விஷயம் தெரியும் அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்ட்டு. ஆனாலும் நாங்கள் வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா புது கல்யாணம், பொண்ணு வந்து கொஞ்ச நாளில் வந்து மாறிடும் அப்படின்னு காமிச்சிக்கலையாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கலைன்னா அது கவின் வீட்டில் வந்து தெரியுமா. அதனால வந்து பொண்டாட்டியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கவின் ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாராம். இந்த என்னது கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடுப்பை கிள்றது, ஏதாவது டவல் எடுத்து தரும்போது டவலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாராம். அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரிதன்யா சொல்லுதான், ஐயோ என் கையை பிடிச்சி இழுத்துட்டான், என் இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான், எனக்கு ரொம்ப வந்து உடல் ரீதியாக டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோவில் எனக்கு உடல் ரீதியாகவும் டார்ச்சர் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான். இல்லை, எந்த பொண்ணு இதை போய் உடல் ரீதியான டார்ச்சர்னு சொல்லுவாங்க? கொஞ்சமாக யோசிச்சு போடுங்கடாடே. நம்ம வந்து திட்டக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் அடே முட்டா பயல்களா, அந்த பொண்ணு வந்து மல்டி டேலண்டட் கேர்ள் தெரியுமா? அவ்வளோ டேலண்டான பொண்ணு. மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, நிறைய கற்றுருக்கு அந்த பொண்ணு. அப்படியேப்பட்ட பொண்ணை போய் நீங்கள் வந்து அறப்பைத்தியம், மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொன்னால் எவன் ஒத்துப்பான்?